அழைக்கிறோம். இன்று இரவு Tonight, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share with you about the names of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமம். The name of the Lord Jesus. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. When you read from verse 9 until 11, அதில் வேதம் கூறுகிறது, there the Bible says, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு, அதாவது இயேசுவுக்கு தந்தருளினார். wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சர்வ வல்லவர் அருள்நாதர் இயேசுவுக்கு கொடுத்தார். Almighty God had given this Lord Jesus Christ a name above every other name. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும், எல்லா பெயருக்கும் அதிகமான மேலான நாமம். The name of Jesus is higher above all the names, above every other name. ஏறக்குறைய 20-25 வருடங்களுக்கு முன்பதாக Almost 20-25 years ago, ஒரு நாள் நானும் என் தங்கச்சி ஏஞ்சலும் காரிலே போய் கொண்டிருந்தோம். on a particular day, myself and my sister Angel, we were traveling in a அப்பா car. அம்மா அன்றைக்கு விமானத்திலே வேறொரு ஊரில் இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். And that particular day, my father and mother were returning home. அவர்களை by aircraft. சந்திக்க நான் காரை எடுத்துக்கொண்டு சென்றேன். I had taken the car to see them. வேகமாக ஓட்டி கொண்டு போனேன். I was driving it very fast. அப்பொழுது அந்த நாட்களிலே அதிகமாக ரோட்டிலே மின் விளக்குகள் கிடையாது. In those days, there were not many lamps on the road. அன்று இரவு ஒரே இருட்டாக இருந்தது. That night, it was very, very dark. ஆனால் அந்த தார் ரோட்டிலே போலீஸ் ஒரு பிளாக் வைத்திருந்திருக்கிறார்கள். Even in that tar road, in the middle, the police had kept some blocks. நடு ரோட்டிலே அவர்கள் தார் டின், அதாவது ரோடு போட வைத்திருக்கும் தார் டின், பெரிய பெரிய பீப்பாய்களை வைத்து தடங்கல் செய்திருந்தார்கள். Right in the middle of the road, they have blocked the passage by keeping large tin, large. வேகமாக காரை ஓட்டி கொண்டு போனேன். And I was driving the car very fast. கிட்ட போகும் பொழுதுதான் அந்த பீப்பா எனக்கு தென்பட்டது. Only when I went very near, I could see the blockade. போலீஸ்காரர்கள் அதற்கு முன் நின்று கொண்டிருந்தார்கள். The policemen were standing near. கஷ்டப்பட்டு பிரேக் அடித்தேன். With great difficulty, I applied the சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பிரேக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. It made a big noise and kept on going. போலீஸ்காரங்க கிட்ட போயிடுச்சு. And it went very close to the சரி, police. இன்னைக்கு finished, 2 போலீஸ்காரங்க செத்து போயிருவாங்க என்று நினைத்தேன். I thought today 2 policemen are going to die. ஆனா கிட்ட போன உடனே அவங்க 2 பேரும் குதிச்சு ஒரே நிமிஷத்துல தாண்டிட்டாங்க. The moment they saw the car approaching them, they just jumped away from the way and escaped. கார் போய் நின்னுச்சு. The car stopped. எனக்கு நெஞ்சு பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சது. My heart was beating again and again. இன்னைக்கு நிச்சயமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிடுவாங்க என்று நினைத்தேன். I thought today they would take me and lock me up inside the police station. வேகமாக போலீஸ்காரர்கள் ஓடி வந்தார்கள். Police people, they charged towards me. ஒரே கோவம் அவங்களுக்கு. They were full of anger. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? What are you doing here? யார் நீ Who are you? என்று கேட்டார்கள். They asked me. என் தங்கச்சி சொன்னா, My sister told, எனக்கு அந்த தைரியம் அந்த நேரத்துல இல்ல. I did not have that boldness at that point. என்ன சார் நீங்க? What, sir? இன்னைக்கு சந்திரனும் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. Today there is no moon, it's so dark. கருப்பு ரோட்ல And in the black road, கருப்பு தார் டப்பாவை வச்சு நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி தெரியும்? and you are using a black paper and you are just blocking the way. How லைட்டும் come? கிடையாது. There is no light at all. அவர் கேட்டாரு, Yes. நீங்க யாரு? Who are you? நான் சொன்னேன், I told, நான் பிரதர் தினகரனுடைய மகன். I'm the son of brother Dinakaran. இந்த ஜோமன் வர அவர் மகனா? Is he the one who prays? Are you his son? ஆமாமா, அவர்தாங்க I said, அவர்தாங்க. yes, I'm his son. அவர் சொன்னாரு, He said, உங்க அப்பா எங்க உயிரை காப்பாத்தணும்னு ஜெபம் பண்றாரு, நீங்களும் எங்களை உயிரை எடுக்கிறதுக்கு காரை ஓட்டிட்டு வரீங்க. your father prays to keep our lives and save it, but you are driving the car to take our lives from us. அவர்னால உங்களை விடுறோம் இன்னைக்கு. And because of him, today I let you go.
பார்த்து போங்க, and you go carefully. வேகமா போகாதீங்க என்று அனுப்பி வைத்தார். And he said, don't drive fast, and he allowed us to proceed. எங்க அப்பா பெயர் நிமித்தம் அன்னைக்கு நாங்க 2 பேரும் தப்பிச்சோம். And because of our father's name, that day both of us we escaped. இன்னைக்கு நாம அப்படிதான் தப்பிக்க போறோம். And today we are also going to இந்த escape. உலகத்துல தப்பிக்க போறோம். And in this world we are going to escape. நமக்கு ஒரு அப்பாவுடைய பெயர் இருக்கிறது. We have a name of a father. அதுதான் இயேசுவின் நாமம். That name is the name of Jesus. Hallelujah. Hallelujah. மேலான A நாமம். name above every other name. மேலான நாமம். Name above every other name.